நான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த முந்தைய தலைமுறையுடைய கீழ்ப்படியாமையை நான் உட்காந்து கொஞ்ச நேரம் தியானிக்கும் போது, அவர்களுடைய கீழ்ப்படியாமையே நான் சில கோணங்களில் நான் தியானித்தேன். 21வது வசனத்திலிருந்து நான் தொடர்ச்சியாக நான் வாசிக்கிறேன். உபாகமம் 1வது அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து, இதோ உன் தேவனாகிய கர்த்தர் அந்த தேசத்தை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். உன் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ போய் அதை சுதந்தரித்துக்கொள், பயப்படாமலும் கலங்காமலும் இரு. இது கர்த்தர் அவர்களுக்கு சொன்ன வார்த்தை. ஆனால் அந்த வார்த்தைக்கு அவங்க என்ன பண்ணலை? கீழ்ப்படியலை. அவங்க ஏன் கீழ்ப்படியலை அப்படிங்கிறதுக்கான காரணத்தை உட்கார்ந்து அடுத்த வசனங்கள்லேருந்து நம்ம பார்க்க போகிறோம். 22வது வசனத்திலிருந்து பாருங்கள். அப்பொழுது நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து, அதாவது ஜனங்கள் எல்லாரும் மோசேயினிடத்தில் வந்து என்ன சொல்கிறாங்க? நமக்காக அந்த தேசத்தை சோதித்து பார்க்கவும், நாம் இன்ன வழியாக அதில் சென்று இன்ன பட்டணங்களுக்கு போகலாம் என்று நமக்கு மறு செய்தி கொண்டு வரவும் நமக்கு முன்பாக மனிதரை அனுப்புவோம் என்றீர்கள். அவங்க ஏன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலை அப்படின்னு அடுத்தடுத்த வசனங்களில் பார்க்கும்போது அவங்க சொல்கிற முதல் வார்த்தையே என்னை ரொம்ப யோசிக்க வச்சுது. அவங்க என்ன சொல்கிறாங்க? நமக்காக அந்த தேசத்தை சோதித்து பார்க்கவும். இந்த வார்த்தையை சொல்லும்போது ஆண்டவருடைய இருதயம் எப்படி இருந்திருக்குன்னு நான் யோசிச்சு பார்த்தேன். கர்த்தர் அவர்கள் மேலே உள்ள மிகுந்த இரக்கத்தினால, கிருபையினால, தயவுனால எகிப்தில் அடிமைகளாக கிடந்தவங்களை விடுதலையாக்கி கூட்டிட்டு வந்து அவர்களுக்கு சொந்த தேசத்தையே கொடுக்குறாரு. இதெல்லாம் அவருக்கு தேவையா? ஜனங்களுடைய தேவை. ஜனங்கள் மேலே உள்ள அன்புனால, அவருடைய பிள்ளைகள் மேலே உள்ள அன்புனால கர்த்தர் இதை செய்கிறாரு. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க? நமக்காக அந்த தேசத்தை யாராவது போய் சோதித்து பார்க்கணும்னு. அப்போ கர்த்தர் யாருக்கானவர்? கர்த்தர் சொல்றாரு, நான் உங்களுக்காக இந்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை வச்சிருக்கிறேன், நீங்க போய் அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள்னு சொல்றாரு. ஆனா ஜனங்கள் என்ன சொல்றாங்க? அவரு சொல்லுவாருங்க, ஆனா நமக்காக நம்ம சைட்ல இருந்து யாராவது ஒருத்தர் போய் கொஞ்சம் வெரிஃபை பண்ணிக்கிட்டாங்கன்னா, கொஞ்சம் செக் பண்ணிக்கிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்களுடைய கீழ்ப்படியாமைக்கான முதல் காரணமாக இந்த வசனத்தில் கர்த்தர் எனக்கு காண்பித்தது, கர்த்தர் அவர்களுக்கானவர் என்பதை அவர்கள் அறிந்திருக்கவில்லை. இந்த தேசத்தை நமக்கு கொடுக்கிறது யாரு? நம்ம கர்த்தர். எகிப்தில இருந்து நம்மளை விடுதலையாக்கி வனாந்திரத்தில் நம்மளை ஆச்சரியமாக நடத்தின நம்ம கர்த்தர், நம்முடைய பட்சமாய் நின்று நமக்காக யுத்தம் செய்கிற நம்ம கர்த்தர், நம்ம எல்லாரையும் பிள்ளைகளாக பார்க்கிற நம்முடைய பிதாவாகிய தேவன், அவரு சொல்றாரு. இதுக்கு மேலே வேற யாருங்க சொல்லணும் அப்படின்னு தைரியமாக போகிற மனசு எங்க கிட்ட இல்லை. கர்த்தர் சொல்றாரு, என்னதான் இருந்தாலும் அவர் எங்களுக்கு மூணாவது மனுஷன்தான், ஆனால் எங்களில் ஒருத்தர், எங்களுக்கான ஒருத்தர், எங்கள் தரப்பில் ஒருத்தர் இதை போய் வெரிஃபை பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா நாங்கள் போகிறோம். இதை பார்க்கும்போது கர்த்தருக்கு எப்படி இருந்திருக்கும்? நமக்காக தேசத்தை சோதித்து பார்க்க மனுஷர் அனுப்புவோமா? அப்போ நான் யாருக்கானவர்? அப்போ நான் உங்களுக்காக இருக்கிறேங்கிறது உங்களுக்கு புரியலையா? நான் உங்கள் சைடில் நிற்கிறேங்கிறத நீங்கள் அறிந்திருக்கலையா? நான் உங்கள் பட்சமாக தான் நிற்கிறேங்கிறத நீங்கள் அறிந்திருக்கலையா? நான் உங்கள் நன்மைக்கானவர் அப்படிங்கிறத நீங்கள் அறிந்திருக்கலையா? நான் உங்கள் பக்கமாக நின்று நான் உங்களுக்கு நன்மையானவைகளை மட்டும்தான் யோசிப்பேன், செய்வேன்னு நீங்கள் புரிஞ்சிருக்கலையா? ஆண்டவர் யோசிச்சிருப்பாரா இல்லையா? ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியாமல் போகிறதற்கு நிறையா நேரத்தில் இதுதான் காரணமாக இருக்குது. கர்த்தர் நமக்கானவர் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். என்னதான் இருந்தாலும் கர்த்தர் என் சைடு. எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டா கர்த்தர் வந்து எதிர்த்தரப்பில் நின்று அவர்களுக்கு உதவி செய்து எனக்கு எதிராக செயல்படுறாரோ அப்படின்னு நான் யோசனை, நான் கர்த்தரை காயப்படுத்துகிறேன். சிலர் அந்த அளவுக்கு போக மாட்டாங்க. கர்த்தர் என் பக்கமும் இல்லை, அவங்க பக்கமும் இல்லை. கர்த்தர் நடுவில் நின்றுக்கிட்டே இருக்கிறாரு.
கர்த்தர் ஒரு நியூட்ரல் பொசிஷன் எடுக்கிறாரு. என் பக்கம் வர மாட்டேங்கிறாரு, என் பக்கம் இருந்து யோசிக்க மாட்டேங்கிறாரு. இந்த காலை வேளையில் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் உண்டு. கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார், உங்கள் பக்கத்தில் இருக்கிறார், அவர் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துவோமா? அவர் நமக்கானவர். ஆமென். ஹல்லேலூயா.